மழை வெயில் பெய்யுது, நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாமே வெயிலில் நில்லுதுங்க. புதிய ரோடுங்கள்லாம் போட்டு எல்லாமே சாலைகள் எல்லாம் போட்டுக்கிறீங்க. ஆனால் இந்த போக்குவரத்தில் பஸ்ஸு விடணும், பஸ்ஸு விட்டு இருக்கிறோம், நிறைய பஸ்ஸு விட்டு இருக்கோம். விளக்கல்லாத்துலேருந்து சென்னைக்கு விட்டுக்கிறோம். ஜோலார்பேட்டிலேருந்து பர்கூர் ஸ்கூல் பிள்ளைங்களுக்குன்னே காலையில் பர்கூருக்கு விட்டுக்கிறோம். அதே போல் திருப்பத்தூர்லேருந்து சந்திரபுரம், வாலூர், முனியூர், அதே போல் செட்டியார் டேம் வரைக்கும் அதுக்கும் பஸ் விட்டு இருக்கிறோம். இது மாதிரி நிறைய வழித்தடங்கள் எல்லாம் விட்டுக்கிறோம். இந்த வகையெல்லாம் பஸ் எல்லாம் விட்டிங்களே, நிழல் கூடத்துக்குன்னு மக்களுக்கு சரியான நிழல் கூட ஒன்றாங்க. நிழல் கூட பஸ் ஸ்டாப் மழை பெஞ்சாலும் சரி, வெயில் காய்ஞ்சாலும் சரி, மகிழ்ச்சியாக வந்து சூட்சமாக இருக்கணும் ஆண்டத்தில். அதில் இப்போ தொடர்ச்சியாகவே நான் பார்த்தேன், இங்கே நம்ம செட்டியப்பன் ஒரு சர்க்கிள்லேருந்து பெரிய சர்க்கிள், அது கிருஷ்ணகிரிலேருந்து வரான், பெங்களூர்லேருந்து வரான், சென்னையிலேருந்து வரான், இது மாதிரி எல்லாமே எல்லா பக்கம் வந்து வரான், வாணியம்பட்டம்லேருந்து வராங்க. அங்கே ஒரு பெரிய பஸ் ஸ்டாப் நல்லாவே நீட்டாக பஸ் ஸ்டாப் கட்டி கொடுத்தோம். அதை விட்டு அந்த புறமே போய் மறுபடியும் இங்கே ரைட் சைடில் பண்ணால் அந்த அன்றைக்கி லெஃப்ட்டு போய் திருப்பி ஜனதாபுரத்துலேயே ஒரு பஸ் ஸ்டாப் கிடைக்கும். அது வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான் திறந்து வச்சார். அமைச்சர், இவங்க கலெக்டர், இவங்கெல்லாம் வந்து நேரடியாக. அதை தொடர்ந்து பொன்னியலில் கட்டி கொடுத்துக்கிறோம். திருப்பி பொன்னியலில் விட்டு திருப்பி பாய்ச்சலில் கட்டி கொடுத்துக்கிறோம். பாய்ச்சல் கட்டி கொடுத்து திருப்பி இன்றைக்கி ஜெயபுரத்தில் கட்டி கொடுத்துருக்குறோம். ஜெயபுரத்தில் இல்லாமல் திருப்பி சந்திரபுரத்தில் ஒன்று கட்டி கொடுத்துக்கிறோம். சந்தர்ப்பத்தில் இல்லாமல் மல்லப்பள்ளியில் கட்டி கொடுத்துருக்கோம். பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. அதில் மல்லப்பள்ளி கட்டி கொடுத்துக்கிறோம். திருப்பி அக்ராவரத்தில் கட்டி கொடுத்துக்கிறோம். ஸ்கூல் ஏன்னா காலேஜ் பசங்க படிக்கிற பசங்க பாலிடெக்னிக் அது பக்கமே கட்டிக்கிறோம். நாற்றம்பள்ளி 4 சர்க்கிள் இருக்குது. தேசிய நெடுஞ்சாலையில் சர்வீஸ் ரோடு, அந்த சர்வீஸ் ரோடெல்லாம் நாங்கள் போகாததுக்கு முன்னே போடல. அதை போய் நகாய் பீடி கட்டி எல்லாம் பேசி மறுபடியும் அவர்கள் எல்லாம் வலுவுறுத்தி இந்த மாதிரி எல்லாம் போக்குவரத்து நேராக போயிடுறீங்க. கிராமம் வந்து கீழக்குது, டவுன் வந்து உள்ளே இருக்குது பஸ் ஸ்டாப், அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வரணும், நீங்கள் அதெல்லாம் விடாமல் நீங்கள் இப்படியெல்லாம் விடுறது சரியில்லை. அவங்ககிட்ட கொஞ்சம் பேசி எல்லா சர்வீஸ் ரோடை போட்டாங்க. சர்வீஸ் ரோடை போட்ட பிறகு அங்கே திருப்பி நாமளே எல்லப்பள்ளி ரோடு, கூட்டு ரோடு, நாற்றம்பள்ளி, திருப்பி நாற்றம்பள்ளி உள்ள டவுன் பார்த்தோம். அதுலேயும் பெரிய பஸ் ஸ்டாப் கட்டி கொடுத்தோம்.